Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim, a'udzu billahi samil alim minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaikum raqiba. Wa qala Allah ta'ala qulna ya naru kuni bardaw wa salaman ala Ibrahim. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்தது உண்மையும் இறுதியும் உதிரியுமான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலெல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னா என்கின்ற வழிகாட்டுதல்கள் என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்ட காரியம், மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தரார் வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது. அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்ட பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த பயங்கரமான அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பிதஅத்துக்களும் அனாச்சாரங்களும் பாவமான காரியங்களும் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தனது சஹாபாக்களுக்கு செய்த அந்த உபதேசத்தை உங்களுக்கு முன்னாலும் செய்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல மின்ஹா. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் தான். இந்த உலகத்தில் எந்த மார்க்கம் இருந்தாலும், எந்த கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும், இறைவனை ஏற்ற சமூகம் இருந்தாலும், இறைவனை ரப்பாக ஏற்காத சமூகம் இருந்தாலும், எல்லோராலும் ஏகோபித்த ஒன்றுதான் உலகத்தில் 12 மாதங்கள் தான் என்று. இது அல்லாஹுடைய சுன்னா, அல்லாஹ் காட்டிய வழி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சிறப்புக்குரியது, கண்ணியத்துக்குரியது. படைத்தவன் அல்லாஹ்வாகின்ற அந்த அல்லாஹ்வினால் அந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்டு விட்டது. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் அந்த 4 மாதங்களை பற்றி சொல்கின்ற பொழுது, ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற ரஜப் மாதம், ரமலானை பின்தொடர்ந்து வருகின்ற 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். எனவே இந்த 4 மாதங்களும் எவ்வளவு சிறப்பானது என்பதை சென்ற பயான்களில் ஜும்மாக்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே. அதிலும் குறிப்பாக நாங்கள் இருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்ப 10 நாட்களில் அரைவாசி பகுதியை கடத்திவிட்டோம். நாங்கள் எங்களிடத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். இந்த மாதத்தில் நாங்கள் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு ஜிஹாத் செய்வதை விட சிறப்பானது. அன்பார்ந்தவர்களே, அந்த சிறப்பை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி
இந்த நாட்களை நாங்கள் எப்படி கழித்தோம், எந்தெந்த அமல்களை செய்தோம், அல்லாஹுடைய நேசனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை பிரட்டி ஓதினோமா அன்பார்ந்தவர்களே? நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழுதோமா அன்பார்ந்தவர்களே? திங்கள் வியாழ நோன்புகளை பிடித்தோமா அன்பார்ந்தவர்களே? அல்லாஹு தஆலா இந்த நாட்களில் அமல் செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால் நானும் நீங்களும் எங்களில் அதிகமானவர்கள் பொதுபோக்காகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குறிப்பாக ஒரு அமலை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். குறிப்பிட்ட இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து குறிப்பிட்ட நாட்கள் என்பது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களும் தான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, ஒரு அல்லாஹு அக்பர் சொல்வது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்வது எங்களுக்கு கஷ்டமா அன்பார்ந்தவர்களே? எங்களுக்கு சிரமமா? இல்லை, சாதாரணமான வார்த்தைகள். இந்த நாவினால் ஒவ்வொரு நாளும் எத்தனை வார்த்தைகளை பேசுகின்றோம். அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான், இந்த நாட்களில் என்னை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று. சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்களில் அதிகமாக திக்ர் செய்வாங்க. குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க மார்க்கெட்டுகளுக்கு போவாங்க, சந்தைகளுக்கு போவாங்க. மக்கள் எங்கெங்கெல்லாம் ஒன்று கூடுகின்றார்களோ அந்த இடத்துக்கு போய் அல்லாஹ்வை சத்தம் போட்டு திக்ர் செய்வாங்க. எதற்காக வேண்டி தெரியுமா? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான், இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று. எனவே நான் அடுத்தவர்களுக்கு யாபப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்கள் மார்க்கெட்டுகளுக்கு சென்று சந்தைகளுக்கு சென்று அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே என தரப்பட்ட தலைப்புக்கு முன்னால் இந்த ஒரு சிறியோர் விடயத்தை யாபப்படுத்திக் கொண்டு எஞ்சி இருக்கின்ற இந்த நாட்களில், இந்த முத்தான நாள் அன்பார்ந்தவர்களை, முத்தான 10 நாள் என்று சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பெருமதியானது. எஞ்சிருக்கின்ற நாட்களை நாங்கள் வீணடித்து விடாமல் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அமல்களை செய்து, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை செய்து, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம் என்று எனக்கும் உங்களுக்கும் யாபப்படுத்திக் கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற, மொழியப்படுகின்ற, பாராட்டப்படுகின்ற நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பாடம் இருக்கின்றதாக படைத்தவன் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முஃமின்களாக இந்த எங்களுக்கு பல முன்மாதிரிகள், பல பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் முன்மாதிரி வேண்டுமா? மார்க்கத்தை சொல்லுவதில் முன்மாதிரி வேண்டுமா? கொள்கை உறுதியில் முன்மாதிரி வேண்டுமா? எல்லா விடயத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக எங்களுக்கு இருந்து காட்டினதை போன்று அல்லாஹ்வை தவக்குள் வைப்பதிலும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் நாங்கள் சுருக்கமாக படிக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் யாபப்படுத்தப்படுகின்றார். நாங்கள் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த துஆவை நாங்கள் ஓதுகின்றோம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய, தொழுகை தக்பீர் கெட்டினத்தோடு நாங்கள் ஓதுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, யார் மொழிந்த துஆ அது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மொழிந்த துஆ. இறுதியாக அத்தஹியாத்தில் நாங்கள் ஒன்று ஓதுகின்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். தொழுகை என்பது புனிதமான ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்கும்
அடியானுக்கு மத்தியில் உரையாடுகின்ற ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தில் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு பாராட்டப்படுகின்ற ஒரு மனிதன் என்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு பாராட்டப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினார்கள். அதுதான் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முஃமினுக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்தவக்குல், தவக்குல் என்பது மார்க்கத்தின் அரைவாசி பகுதி என்று சொல்கின்றார். உண்மையாக உறுதியாக ஒருவன் தவக்குள் வைத்து விட்டான், அவன் எந்த பிரச்சனை அவனுக்கு முன்னால வந்தாலும் அவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி அதில் வெற்றி பெறுவான், அதில் சுகம் காண்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் கண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை சொல்கின்ற நேரத்தில் மக்கள் எல்லோரும் பல விதத்திலும் எதிர்த்து பார்க்கின்றார்கள். அடிக்க வேண்டுமா, மோசமான வார்த்தைகளினால் ஏச வேண்டுமா, அவரை ஒதுக்க வேண்டுமா? அவனோட வாப்பாவை என்ன சொன்னா தெரியுமா? நீ இந்த கொள்கையை விட்டு நீ விலகாவிட்டால் உன்னை நான் கல்லால அடித்து திரட்டுவேன் என்று சொன்னார். இப்படி ஊரெல்லாம் தனி மனிதனை எதிர்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் ஒன்றுக்குமே அசையவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இப்ராஹிமை நாங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? பெரியோரு நெருப்பு கிடங்கன்னு நாங்கள் தோண்டி அதில் நெருப்பை பத்த வைத்து ஊர் மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து எல்லோருக்கும் முன்னாலும் இப்ராஹிமை அந்த நெருப்பில் தூக்கி எறிவோம் என்று ஒரு முடிவு ஒன்று செய்யப்பட்டு அந்த நாளும் வந்து விடுகின்றது. பெரும் ஒரு குழி ஒன்று தோண்டப்படுகின்றது, அதில் நெருப்பு பற்ற வைக்கப்படுகின்றது. சாதாரண நெருப்பல் அன்பார்ந்தவர்களே, நெருப்பு கிடங்கு. நெருப்பண்டாலே யாரும் பயப்படாமல் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் பயந்த ஒன்றுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறிவதற்கு எல்லோரும் தயாராகின்ற நேரத்தில் மலக் ஒருவர் வருகின்றார், வானவர் ஒருவர் வருகின்றார். வந்து கேட்கின்றார், இப்ராஹிமே, உங்களை நான் இந்த இடத்திலிருந்து காப்பாற்றவா, இந்த நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றவா? அவர் நினைச்சிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வேற எங்கேயாலும் கொண்டு போய் சேர்த்திருப்பார், ஏதோ ஒன்றை செஞ்சிருப்பாரு. இப்ராஹிம் அந்த நிலையை கொஞ்சம் அந்த நிலைமையை சிந்திச்சு பாருங்க அன்பார்ந்தவர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அசையவில்லை, ஆடவில்லை. அவர் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை அன்பார்ந்தவர்களே, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், பாதுகாப்பதில் அல்லாஹ் தான் மிகச் சிறந்தவன். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹுடைய நாட்டமின்றி ஒன்றும் நடக்காது. நான் அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பையும் சாட்டுகின்றேன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலாவின் மீது முழு பொறுப்பையும் சாட்டுகின்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த நிலையை 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து படைத்தவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவனின் மீது பொறுப்பு சாட்டினதன் காரணமாக முழு உலகத்துக்குமே ஒரு பாடத்தை அந்த நேரத்தில் படித்துக் கொடுத்தான். என்ன தெரியுமா? அல்லாஹுடைய கட்டளை நெருப்புக்கு வருகின்றது. நெருப்பண்டா என்ன செய்யும்? சுடும். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது எப்படி தெரியுமா? குல்னா யா நாரு குனி பர்தௌ வஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே
நெருப்பே, இப்ராஹீமை உன்மீது தூக்கி எறியப் போகின்றார்கள். நீ அந்த இப்ராஹீமுக்கு குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் நீ மாறிவிடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி உள்ளவன். அல்லாஹுடைய கட்டளை என்ன? இப்ராஹீமுக்கு நீ நெருப்புதான், சூடாகாம அவருக்கு நீ குளிரை கொடுத்து விடு, சுகத்தை கொடுத்து விடு. அதே நேரத்தில் வேறு யாராவது இதற்குள் வந்தால் நீ உன்னுடைய இயல்பு தன்மை சூடை காட்டிவிடு, அவர்களை நீ பத்த வைத்து விடு என்று அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி எறியப்படுகின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நெருப்புக்குள் தூக்கி எறியப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நெருப்பு அவருக்கு சுகத்தையும் குளிர்ச்சியையும் கொடுத்தது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் அந்த நெருப்பில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இதன் மூலமாக நானும் நீங்களும் படிக்கின்ற பாடம் படிப்பினை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தவக்குல். எங்களுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், வியாபாரத்தில் கஷ்டம் வரலாம், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரலாம், குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், என்ன பிரச்சனை எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொறுப்பு சாட்டினோம் என்றால் அல்லாஹ் அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றையும் இல்லாமலாக்குவான். அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கின்றான்? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்ற முஃமின்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கின்றான். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களாக யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்துவிடு, குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் வயோதிபமாகிவிட்டார்கள், மனைவியும் வயோதிபமாகிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள். வயோதிப வயதிலும் அல்லாஹு தஆலா இஸ்மாயில் என்கின்ற அந்த நபியை குழந்தையாக அல்லாஹு தஆலா கொடுத்தானா இல்லையா? இதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குலின் மூலமாக நாங்களும் தொடர்ந்து அல்லாஹ்விடம் தவக்குல் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயம் எங்களுடைய பிரச்சனை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்குவான். நிச்சயம் எங்களுடைய நோயை இல்லாமலாக்குவான். நிச்சயம் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இல்லாமலாக்குவான். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்! பல வருடங்களுக்கு பின்னால பிறக்கிற குழந்தை, பல வருடங்களுக்கு திருமணம் முடித்து பல வருடங்களுக்கு பின்னால குழந்தை ஒன்று பிறந்த எப்படி இருக்கும் அன்பார்ந்தவர்களே? அந்த குழந்தையை கெட்டி அணைக்க வேண்டும், முத்தமிட வேண்டும், விளையாட வேண்டும். சர்வ சாதாரணமாக எங்களுக்கு இருக்கின்ற ஆசை, அதே ஆசை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்தது. தனது குழந்தையை முத்தமிட்டு கொஞ்ச வேண்டும், தனது குழந்தையை கட்டி அணைக்க வேண்டும், கையை பிடித்து அங்கும் இங்கும் நடமாட வேண்டும். அந்த ஆசையை மனதில் கெட்டிக்கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த ஒரு சோதனை வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிமே, நீங்க உங்களோட புள்ளைய பச்சிலன் பாலகனையும் உங்களுடைய மனைவியையும் பாலைவனத்தில் போய் விட்டுட்டு வாங்க. பாலைவனத்தில் இப்ப காபாய்க்கிற அந்த இடம், பாலைவனத்தில் போய் நீங்க விட்டுட்டு வாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய கட்டளை அல்லவா, ஏற்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுக்கு முற்று முழுதாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டி அவர் கட்டுப்படுகின்றார். அல்லாஹுடைய எது கட்டளையோ அதை நிறைவேற்றுகின்றார். தன்னுடைய பச்சிரன் பாலகனையும் தனது அன்பு மனைவியை விட்டு விட்டு வாராங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும் அன்பார்ந்தவர்களே? எப்படி இருக்கும்? எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மனைவி இல்லாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு புள்ளை ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு டென்ஷன். புள்ளை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி நேராக நோய் ஒன்று வந்தா சொல்லுவோம், வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, வைஃபும் இல்லை புள்ளையும் இல்லை, அப்படித்தான் சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வேறொரு டவுனில் எங்களோட புள்ளையும் வைஃபையும் விட்டுட்டு வரையணுமா? அங்கே ஆட்டோ ஈக்குது, மனுஷன் நடமாட்டம் ஈக்குது, ஹோட்டல்கள் ஈக்குது, கடைகள் ஈக்குது, எல்லாம் ஈக்குது. எங்களுக்கு மனசு வராது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம்,
வெளிநாட்டிலிருந்து லீவில் வராங்க, 1 மாதம் 2 மாதம் ஊர் நின்று போகிறாங்க. போகிற நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு போனால் சுபஹானல்லாஹ் இந்த வீடியோக்கள் வருகிற நேரடியாக பார்க்குறோம், எங்களை குடும்பத்தில் பார்க்குறோம். கவலை, எங்களை வைஃப் அழுகிற, புல் அழுகிற, அங்கே வெளிநாட்டுக்கு போகிற வாப்பா அழுகிற. அன்பார்ந்தவர்களே, அந்த நிலைமையை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மனித நடமாட்டமே இல்லை, புட்பூண்டுகளே இல்லை, உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லை, ஹோட்டல் இல்லை, விட்டுட்டு வாராங்க. எங்கட பொம்பளைகள் எங்கட மனைவிமார்கள்டா மார்க்கம் பிறகு என்ன வேலையை செய்தீங்க? நீங்கள் உங்களுக்கு மூளை இல்லையா? உங்களுக்கு அறிவு இல்லையா? இப்படி நடமாட்டம் இல்லை, ஒன்றும் நடமாட்டமும் இல்லை, யாருமே இல்லை, ஒரு துணையும் இல்லாத நேரத்தில் என்னையும் மேலே ஃபுல்லையும் விட்டுட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அம்மை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குழந்தையை மனையை விட்டுட்டு போகிறாங்க, முன்னோக்கி போகிறாங்க, பின்னுக்கு பிள்ளையும் குழந்தையை அதாவது மனையை மீட்கிறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, இப்ராஹிமே இது என்னத்தை விட்டுட்டு போகிறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் அல்லவா, கவலை வரும் அல்லவா, அழுது கொண்டே முன்னோக்கி போகிறாங்க. பின்ன திரும்பி பார்க்கறதுக்கு மனசு வரல, வார்த்தை வரல சொல்லத்துக்கு. 2வது தடவையும் கேட்கிறாங்க ஹாஜர் அம்மையார் அவர்கள், இப்ராஹிம் இது என்னத்தை விட்டுட்டு போறீங்க தன்னந்தனியாக, எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாயினால் சொல்வதற்கு வார்த்தைகள் வரல. அன்பார்ந்தவர்களே, மனசு அந்த அளவுக்கு கவலை, அழுது கொண்டே போறாங்க. 3வது தடவை அந்த அம்மையார் அவர்கள் கேட்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, முழு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் பெண்மணிகளுக்கும் பெரும் பாடமும் படிப்பினையும் இருக்கின்ற வார்த்தையை அவர்கள் அதன் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. இப்ராஹிமே, இப்ராஹிமே, இப்படி தட்டன் தனியாக ஒரு மனித நடமாட்டமும் இல்லாத இந்த இடத்தில் எங்களை விட்டு விட்டு போறது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பின்ன திரும்பி பார்க்கல, முன்னோக்கியே போன, அப்படியே சொல்றாங்க ஆம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று. அப்ப அந்த அம்மையார் அவர்களுடைய தவக்குல பாருங்க அன்பார்ந்தவர்களே. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், குடிக்கத் தருவான், உண்ணத் தருவான் என்று அம்மை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தவக்குள் நிறைந்த வார்த்தையை அப்படியே வெளிப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் முழு பொறுப்பையும் அல்லாஹ்வின் மீது சாட்டினார்கள். அல்லாஹ்வின் மீது சாட்டினதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா, உண்ண கொடுக்கலையா, குடிக்க கொடுக்கலையா, ஜம்சம் நீர். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அன்று இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலுக்கு கீழால் ஜம்சம் நீர் அப்படியே பீரிட்டு ஓட ஆரம்பித்தது. எமது அம்மையார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அவர்கள் அப்படியே அதை கட்டொண்டு போடாட்டி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டா, ஜம்சம் நீர் அப்படியே வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு கட்டொண்டு போடுறாங்க சுத்தி. அப்படி கட்டொண்டு போடாட்டி முழு மக்கமா நகர் முழுவதும் இந்த ஜம்சம் நீர் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு நாங்க புத்தளம் தண்ணி குடிக்காதவங்க, இப்போ அமெரிக்கா தண்ணி குடிக்காதவங்க நாங்க எங்கள்கிட்ட இருக்குது, ஆஸ்திரேலியா தண்ணி குடிக்காதவங்க இருக்குது. ஏன் எங்கள்கிட்ட ஊரிலேயே ஹம்மண்டோட்ட தண்ணி குடிக்காதவங்க இருக்குது, ஆனா ஜம்சம் தண்ணி குடிக்காதவங்க இருக்கிறோமா? இல்லை அன்பார்ந்தவர்களே, இல்லை. அல்லாஹ் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயிலும் கொண்டு போய் அந்த தண்ணியை சேர்த்திருக்கிறான். காரணம் என்ன? அம்மையார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தவக்கல் மூலமாகத்தான். எனவே அந்த தவக்குலை நாங்களும் வைக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பையும் வைத்தால், தவக்குல் சாட்டினால், ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உணவளிப்பான். காலை நேரத்தில் பறவைகள் வெறும் வயிற்றோடு போகின்றது, திரும்பி வருகின்ற நேரத்தில் மாலை நேரத்தில் வயிறு ஃபுல்லாக வருகின்றது. இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உணவு தருவான். இதை நாங்கள் பார்க்கிறோம். விலை கூடிச்சிச்சு, விலை கூடிட்டு, பெட்ரோலை பார்த்தால் அங்கே விலை கூடி, அரிசியை பார்த்தா இங்கே விலை கூடி, சீனியை பார்த்தா இங்கே விலை கூடி, பால்மாவை பார்த்தா அங்கே விலை கூடி, எல்லா டென்ஷன் வேணும் அன்பார்ந்தவர்களே. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட அந்த ரிஸ்கை நீங்கள் அனுபவிக்காத வரைக்கும் நீங்கள் மரணிக்க மாட்டீங்க.
இதான் தவக்குல். அல்லாஹ் எனக்கு தருகின்ற ரிஸ்கை தந்தே தீருவான். அது யார் என்ன செய்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, விலைகள் என்னதான் உயர்ந்தாலும் சரி, எனக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை அல்லாஹ் தருவான். இதுதான் தவக்குல். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன பிரச்சனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் படைத்தவன் அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பையும் சாட்டுவோம், தவக்குல் வைப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது